ஒரு காலத்துல ஒரு விவசாயிக்கு கை கால் இல்லாம ஒரு பையன் பிறந்தானாம். அவன் பேரு லெப்போ. அவன் ஒரு நாள் தான் இப்படி கை கால் இல்லாம பிறந்துட்டோமே, நான் போய் கடவுளை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு நான் கேட்டுட்டு வரேன்னு கிளம்புனானாம். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு விவசாயி எங்க போற அப்படின்னு கேட்டார். கடவுளை பார்க்க போறேன். ஓ அப்படியா? கடவுளை பார்த்தா எனக்காகவும் ஒரு கேள்வி கேள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கேத்த செல்வம் எனக்கு சேர மாட்டேங்குது. போய் என்னன்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு சொன்னான். சரின்னு இவன் தாண்டி வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நெசவாளி, ஓ கடவுள் பார்க்க போறியா? எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன? நானும் 5 சகோதரர்களும் ஒன்னாதான் நெசவு செய்யறோம். அவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. ஆனா நான் மட்டும்தான் நோயாளியா இருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னு கடவுள்கிட்ட கொஞ்சம் கேட்டு வரியா? சரி அப்படின்னு இன்னொரு ஊரை கடந்து லெப்போ போய்கிட்டு இருந்தானா. அப்போ ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, கடவுள் பார்த்தேனா எனக்கு ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லாம இருக்கே, அது ஏன்னு கேட்டுவா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாலாம். 3 கேள்வியும் மனசுல நிறுத்திக்கிட்டு கடவுளை தேடி அலைஞ்சானா லெப்போ. முடிவுல அவனால கண்டுபிடிக்கவே முடியலையா. அப்போ ஒரு நாள் அவனுடைய போய்கிட்டு இருந்த சாலையில கண்ணு தெரியாத ஒரு கிழவர் மயங்கி கிடக்கிறத பார்த்தாராம். அப்போ இவன் தான் கையில வச்சிருந்த உணவையும் தனக்காக வச்சிருந்த நீரையும் அந்த கிழவர்கிட்ட கொடுத்து அவரை சாப்பிட வச்சு மயக்கம் தெளிய வச்சாராம். அத பார்த்த கடவுள், எனக்கு கடவுளுடைய வீடு தெரியும், அதனால உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். மறு நிமிஷம் கிழவருடைய உருவம் மறைஞ்சு கடவுள் அவன் முன்னால தோன்றினாராம். லெப்போக்கு உடனே கை கால் உருவாயிருச்சு. சந்தோஷத்தோட அவன் தன்ட்ட அந்த 3 பேர் கேட்ட கேள்வியை கடவுள்கிட்ட கேட்டாராம். அப்ப கடவுள் பதில் சொன்னாராம், விவசாயி இருக்கானே, அவன் தான் நிலத்துல விளைஞ்ச தானியங்களையும் கரெக்டா கூலி ஆட்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் அவன் கஷ்டப்படுறான். அந்த நெசவாளி இருக்கானே, அவன் தன்னுடைய சகோதரர்களோட உழைப்பெல்லாம் திருடி பொருள் சேர்க்கிறான். அப்போ நோயாளியா தானே இருப்பான். அப்புறம் லெப்போ கேட்டானா, சரி அந்த பொண்ணுக்கு ஏன் குழந்தை இல்ல? அப்போ கடவுள் சொன்னாரா, அவள்கிட்ட அன்பே இல்ல, பணப்பேயா இருக்கா. எப்போ தன்னோட செல்வத்தை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாளோ, மத்த குழந்தைகளையும் தன் குழந்தைய போல் நினைக்கிறாளோ, அப்போதான் அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம். கடவுளுடைய பதில கேட்டு நம்மளுடைய செயல்தான் நம்ம கஷ்டத்துக்கான மூல காரணம்னு லெப்போ புரிஞ்சுக்கிட்டானாம். புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்டானாம். மனுஷனுக்கு கை காலை எதுக்காக படைச்சீங்க? ஓடோடி சென்று உதவி செய்யறதுக்கு தான் காலையும், அள்ளி கொடுக்கறதுக்கும் அரவணைக்கவும் தான் கைகளையும் படைச்சேன் அப்படின்னு சொன்னாரா கடவுள். நம்மளோட கை கால்கள் நமக்குரியது மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட கஷ்டத்தை துடைக்கிறதுக்கும் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டானா லெப்போ. இந்த கதை ஓடோமி பழங்குடி மக்களால் சொல்லப்படுகிறது.